வெல்கம் டு டிடோ ஜி ஹெல்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைட்டமின் டி அதிகமுள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்களை பொறுத்த முடியும் நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மனித உடல் பல உடலியல் செயல்முறைகளுக்கு வைட்டமின் டி கொழுப்பு கரையக்கூடிய வைட்டமினை சார்ந்திருக்கு. ஆரோக்கியமான எலும்புகளை ஊக்குவிக்கிறதுலையும், குழந்தைகளில் ரிக்கஸ் மற்றும் பெரியவர்களுக்கு ஆஸ்டியோமலாசியா போன்ற நோய்களை தவிர்ப்பதிலையும் இது மிகவும் பிரபலமானது. வைட்டமின் டி பெரும்பாலும் சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா நமது தோல் சூரிய ஒளியில் வெளிப்படும் போது அதை உருவாக்க முடியும். சூரியன்லேருந்து வரும் அல்ட்ரா வயலட் கதிர்கள் நமது தோலை தொடும்போது நமது சரும செல்களில் உள்ள 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனப்படும் ஒரு பொருள் ஒரு வகையான ஃப்ரீ வைட்டமின் டியாக மாறுது. இந்த வைட்டமின் டி நமது இரத்த ஓட்டத்தில் நமது கல்லீரலுக்கு சென்று 25 மாறுது. ஹைட்ராக்சி வைட்டமின் டி அல்லது சுருக்கமாக 25D. அதன் பிறகு 25D சிறுநீரகங்களுக்கு செல்லுது. அங்கு அது 125 ஹைட்ராக்சின் வைட்டமின் டியாக மாறுது. இது கால்சிட்ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வைட்டமின் டியின் செயலில் உள்ள வடிவம். வைட்டமின் டி மிகவும் நன்கு அறியப்பட்ட செயல்பாடுகளில் ஒன்று. குடலில் இருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டை உறிஞ்சும் உடலோட திறனுக்கு உதவுது. இது எலும்புகளுக்கு ஆரோக்கியத்திற்கும் அவசியமான தாதுக்களின் ஆரோக்கியமான இரத்த அளவை பாதுகாக்க உதவுது. எலும்பு கனிமமயமாக்கல் செயல்முறைக்கு வைட்டமின் டி அவசியம். இது எலும்புகளை மிகவும் அடர்த்தியாகவும் வலுவாகவும் ஆக்குது. கால்சியம் மற்றும் பிற தாதுக்களோடு சேர்ந்து வலுவான எலும்பு திசுக்களை உருவாக்கவும் பராமரிக்கவும் உதவுது. சில ஆராய்ச்சிகளின்படி போதுமான அளவு வைட்டமின் டி இருந்துச்சுன்னா நீரிழிவு, இதய நோய் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் போன்ற நாட்பட்ட நோய்களை உருவாக்கும் வாய்ப்பை குறைக்கலாம். வைட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது உலகளாவிய சுகாதார கவலையாகும். குறிப்பாக சூரிய ஒளி குறைவாக உள்ள பகுதிகளில் அப்படி இல்லைன்னா சில உணவு கட்டுப்பாடுகளை கொண்ட நபர்களுக்கு வைட்டமின் டியின் சில அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டு வலிகள் மற்றும் தசைகளில் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு அடிக்கடி தொற்று நோய்களுக்கு வழிவகுக்குது. களைப்பு மற்றும் சோர்வு, பகலில் நல்லா தூங்கிய பிறகும் கூட வெட்டுகள் மற்றும் காயங்கள் குணமடைய வழக்கத்தை விட அதிக நேரம் எடுக்கும். அடுத்ததாக பலவீனமான எலும்புகள் காரணமாக எலும்பு முறிவுகள் அதிகரிக்கும் ஆபத்தும் இருக்குது. முடி உதிர்தல் அல்லது அதிகரித்த முடி உதிர்தல். வைட்டமின் டி ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது அப்படின்னாலும் அதை அதிகமாக உட்கொள்வது ஆபத்தானது. இது நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கும். வைட்டமின் டி நச்சுத்தன்மை அரிதானது மற்றும் பொதுவாக உணவு மூலங்கள் அல்லது சூரிய ஒளியில் இருந்து இல்லாமல் மிக அதிகளவு சப்ளிமெண்ட் மூலம் ஏற்படுது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். வைட்டமின் டி நமது வளர்ச்சிக்கு உதவும் முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குது. இது சரியான அளவில் கிடைக்காத போது அதனால் நம்ம பல உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் உடலுக்கு நன்மை பயக்கும் சில வைட்டமின் டி உணவுகளை ஒவ்வொன்றா நம்ம இங்கே பார்ப்போம் வாங்க. அதில் முதலாவது ஒன்று என்னென்னா சோயா, பாதாம், ஓட்ஸ் பால். பொதுவாக நம் விலங்கு வழியாக கிடைக்கும் மாட்டுப்பால் போன்ற பால் வகைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் தாவரங்களிலிருந்து பால் கிடைக்கிறது. சோயா, தேங்காய், பாதாம், ஓட்ஸ் போன்றவற்றிலிருந்து நம்மளால் பால் தயாரிக்க முடியும். இந்த பால்கள் செறிவூட்டப்பட்டவை அப்படிங்கிறதுனால உங்கள் உணவில் வைட்டமின்களை சேர்த்துக்கொள்ள இது சிறந்த தேர்வாக இருக்குது. அதனால் மழைக்காலங்களில் சாதாரண பாலை அருந்துவதற்கு பதிலாக தாவர அடிப்படையிலான பாலை உபயோகிக்கலாம். அடுத்ததாக ஆரஞ்சு ஜூஸ். அனைத்து ஆரஞ்சு பழச்சாறுகளும் வைட்டமின் டியுடன் செறிவூட்டப்படுவதில்லை. அதனால் நீங்கள் ஆரஞ்சு பழச்சாறுகளை வாங்கும்போது அதன் லேபிளில் வைட்டமின் டியோட அளவை பார்க்கணும். கம்பெனியை பொறுத்து வைட்டமின் டியின் உள்ளடக்கம் மாறுபடலாம். ஆனால் பொதுவாக 250 ml ஆரஞ்சு சாறில் 2 mcg விட்டமின் டி இருக்கும். அடுத்ததாக காணாங்கெழுத்தி. மீன் உணவுகள் வைட்டமின் டியின் முதன்மையான ஆதாரமாக இருக்குது. ஏன்னா இதில் கல்லீரல் மற்றும் கொழுப்பு திசுகளில் அதிகமான அளவில் வைட்டமின் டியை சேர்த்துக்க வைக்குது. ஒவ்வொரு 100 கிராம் காணாங்கழுத்திலையும் 13.8 mcg விட்டமின் டி இருக்குது. தினசரி தேவையான அளவை விட இது அதிகமான அளவு. அதனால் தினசரி காணாங்கழுத்தியை உண்பதன் மூலம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டியை பெற முடியும். அடுத்ததாக முட்டை. முட்டையில் வைட்டமின் டி ஆனது 1 mcg அளவில் தான் இருக்குது. இருந்தாலும் கோழிகள் பெறும் சூரிய ஒளி மற்றும் அது உண்ணும் தீவனத்தை பொறுத்து முட்டையோட வைட்டமின் டி அளவு மாறுபடும்.
அதிகபட்சம் வைட்டமின் டி சத்துக்கள் முட்டையின் மஞ்சள் கருவில் இருக்கிறதுனால அதை முழுசாக சாப்பிட்ணும். முடிந்த அளவு வெளியில் வளர்க்கப்படும் கோழியோட முட்டையை பயன்படுத்துவோம். பண்ணை முட்டையை விட இது ஆரோக்கியமானது. அடுத்ததாக ஹாட் லிவர் எண்ணெய். நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களால் மீன் சாப்பிட முடியாது. அப்போது நீங்கள் காட் லிவர் ஆயிலை பயன்படுத்தலாம். ஒரு ஸ்பூன் ஆயிலில் 11.25 mcg விட்டமின் டி இருக்குது. இது மாத்திரையாக கூட கிடைக்கிது. தினமும் இதில் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தினசரி தேவையான வைட்டமின் டி அளவில் இது 90% பூர்த்தி செய்யுது. ஆனால் இந்த எண்ணெயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக காளான். தாவர அடிப்படையிலான வைட்டமின் டி உணவுகளில் காளான் முக்கியமான உணவு. 100 கிராம் காளானில் 0.2 mcg வைட்டமின் டி இருக்குது. மனிதர்களைப் போலவே இவையும் சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டியை உற்பத்தி செய்யுது. மேலும் இவை வைட்டமின் D3 விட D2 அதிகமாக உற்பத்தி செய்யுது. வாங்கும்போது பாக்கெட்டில் வைட்டமின் டி செறிவூட்டப்பட்டது அப்படின்னு போடப்பட்டுள்ள காளான்களை வாங்கி சாப்பிடுங்க. அடுத்ததாக மத்தி. ஒவ்வொரு 100 கிராம் மத்தி மீனிலும் 4.8 mcg வைட்டமின் டி இருக்குது. மேலும் இவை ஒமேகா கொழுப்பு 3 அமிலங்கள், புரதம் மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றை கொண்டிருக்கு. அதனால் மத்தி மீனை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான அடிப்படை சத்துக்களை பெற முடியும். அடுத்ததாக வலுவூட்டப்பட்ட தானியங்கள். பல தானியங்கள் வைட்டமின் டியோட வலுவூட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த தானியங்களை வாங்கும்போது வைட்டமின் டியின் அளவை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளணும். இந்த தானியங்கள் பொதுவாக இரும்பு மற்றும் வைட்டமின் B12 போன்ற பிற ஊட்டச்சத்துக்கள் கொண்டும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் தாவர அடிப்படையிலான உணவை உண்பவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக சால்மன். சால்மன் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ள ஒரு மீன். ஒவ்வொரு 100 கிராம் சால்மன் மீனிலும் 10.9 mcg விட்டமின் டி இருக்கு. அதனால் வைட்டமின் டியை பெறுவதற்கு சரியான ஆதாரமாக சால்மன் மீன் இருக்கு. மேலும் நமது இதயம், மூளை மற்றும் தைராய்டு ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இது உதவுது. அடுத்ததாக மாட்டிறைச்சியின் கல்லீரல். மாட்டிறைச்சியின் கல்லீரலில் 1.2 mcg அளவில் வைட்டமின் டி இருக்குது. மேலும் வைட்டமின் B12, வைட்டமின் ஏ, இரும்பு, தாமிரம், கோலின், ரிபோஃப்ளவின் மற்றும் போலட் ஆகியவையும் இதில் இருக்குது. ஆனால் இந்த கல்லீரல் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி உணவில் சேர்க்கிறத தவிர்க்கணும். முடிந்த அளவு வைட்டமின் டியை பெறுவதற்கு சப்ளிமெண்ட்ஸை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.